உலகத்தில் வந்து ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளீட்லி 100% அவங்க வந்து புத்தாவாயிட்டாங்க அப்படின்ற ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ எனக்குள்ளேயும்குள்ள இவங்கெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க, அப்போ இவங்கெல்லாம் வந்து 100% இவங்களாம் வந்து தி ஆர் வெரி வெரி பியோர் சோல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஸோ இது வந்து பல ஜென்மமாக நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை பண்ணி பண்ணி தான் ஒரு ஜென்மத்தில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அந்த ரியலைசேஷன், காட் ரியலைசேஷனை வந்து அடைய முடியும். அது வரைக்கும் அது வந்து இட் இஸ் லைக் ஒரு ஸ்பார்க் மாதிரி தான் வந்து இட் வில் கம் ஃபார் சம் டைம் அண்ட் இட் வில் கோ. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் டேஸ்ட்டுன்றது வந்து நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன், ஸ்பிரிச்சுவல் டேஸ்ட் அப்படின்றது வந்து வந்து போகும். ஸோ அதனால் யாரையுமே நம்ம வந்து இவங்களாம் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்காங்க, இவங்களாம் ஹைலி ஸ்பிரிச்சுவலி ரியலைஸ்டு, காட் ரியலைஸ்டு பர்சன், என்லைட்டன்ட் பீப்புள் லைக் புத்தா, இவங்களாம் வந்து உடலுன்ற ஒரு கட்டுப்பாட்டில் இவங்கெல்லாம் இல்லை, இவங்களாம் ஆத்மான்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ரியலைஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ தியரிட்டிக்கலி நம்ம வந்து நம்ம ஆத்மான்னு நம்ம ரியலைஸ் பண்ணாலும், ப்ராக்டிக்கலாக நம்ம ஆத்மா அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு பல நாள் எடுக்கலாம், பல வருஷம் எடுக்கலாம், பல ஜென்மம் எடுக்கலாம். அதனால் இது இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன், எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தப்பான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, இவங்களாம் ஆன்மீகத்தில் இருக்காங்க, இவங்களாம் பியோர் சோல், இவங்களுக்குலாம் எந்த ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, இவங்களாம் வந்து கம்ப்ளீட்லி பகவானை உணர்ந்தவங்க, இவங்களாம் பகவானுக்கு ஈக்குவல் இவங்களாம் அப்படின்னு பல பேர் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஈவன் நான் கூட ஆரம்ப காலத்தில் சும்மா ஒரு லெக்சர்ஸ் கேட்கும் போதோ, சில சில புக்ஸ்லாம் படிக்கும் போதோ வந்துட்டு நம்ம வந்து இப்படி தான் ஓகே, ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், லைஃப் நம்ம அப்படியே லீட் பண்ண முடியும், எதுவுமே இல்லாமல். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மளுக்கு பணம் தேவையில்லை, உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு நல்ல சாப்பாடு தேவையில்லை, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இப்படிலாம் எல்லாமே நம்மளை வந்து பகவான் பார்த்துப்பார். ஏன்னா நம்மளுடைய சாதனா அந்த மாதிரி நம்ம வந்து பகவானுக்காக நம்ம ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராக்டிசஸ் பண்ணுறதுனால எல்லாமே நம்மளை வந்து பகவான் காப்பாற்றுவார். அதனால் நம்மளுக்கு வந்து உலகத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்ம பாதர் பண்ணிக்கவே வேண்டாம், நம்ம எந்த ஒரு ரூல்ஸும், உலகத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் when I go through the process, அது என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு பகவான் காப்பாற்றுவார், திடீர்னு நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். எந்த அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கை பகவான் காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத வந்து நல்லா டெஸ்ட் பண்ணுவார். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்னால் ரொம்ப ஈஸி, எல்லாருமே நிர்வாணா புத்தாவாக ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கக்கூடாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்குமே வந்து தே நீட் குட் க்ளோத்ஸ், தே நீட் குட் அக்கமடேஷன், தே நீட் குட் ஹெல்த், they need good food, they need good medical support. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் தேவை இருக்குது. அதனால் இந்த மிஸ்கன்செப்ஷன், இந்த மாதிரி ஒரு தப்பான புரிதல் வந்து மக்களுடைய மனசில் இருந்து இது அகர்ந்து போகணும், தள்ளி போகணும், அகர்ந்து போகணும். யாராலையுமே வந்து டிசைரே இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துல இருக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயும் டிசைர், ஆனால் அதை எப்படி ஸ்பிரிச்சுவல் டிசைராக நம்ம மாற்றணும். அப்படி ஒரே இடத்துல எல்லாராலையும் உட்காந்து அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால நம்ம எங்கேயாவது போகணும்னு நினச்சாலும் கோயிலுக்கு போகணும், எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் தீர்த்த ஸ்தலங்களை போய் நம்ம சுற்றி பார்க்கணும், ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சாலும் பகவானுக்கு நம்ம அர்ப்பணித்த ஒரு சாப்பாடை தான் நம்ம சாப்பிடணும், பிரசாதமாக சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளோட பௌதீக வாழ்க்கையை வந்து ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆன்மீகமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து பணம் தேவைப்படுது, நம்மளோட உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மளுக்கு மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது, நம்மளுடைய ஹெல்த் நல்லா வச்சுக்கிறதுக்காக நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் வெல் பேலன்ஸ்டு டயட் நம்மளுக்கு தேவைப்படுது, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு தேவைப்படுது. ஸோ அண்ட் பழகிறதுக்கும் நம்மளுக்கு நல்ல மக்கள் தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய
ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஆனந்தமாக பேலன்ஸ்டாக நல்லா போகிறதுக்கான சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்கும். ஸோ எல்லா மக்களும் இது புரிஞ்சிக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னால் உடனே யாரும் புத்தாவாயிட மாட்டாங்க. அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது, அவங்களும் உடம்ப பார்த்துக்கணும், அவங்களும் நல்லா சாப்பிடணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்கணும். ஓகே, புரிஞ்சுப்பீங்களா எல்லாரும்?